காவல்துறையினர் சோதனையிட்டு அவர்களுக்கு சில நிபந்தனைகளை விதித்திருக்கிறார்கள். என்ன முக்கியமாக கடைபிடிக்க வேண்டியது அப்படின்னா, நம்பர் 1, சிசிடிவி கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். வரக்கூடியவங்களுடைய விசிட்டர்ஸ் டு த ப்ரௌசிங் சென்டர்ஸ் அவங்க இமேஜஸை கேப்சர் பண்ணியிருக்கணும். 2வது பாயிண்ட், ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு அதை வச்சு வரவங்களுடைய நேம், அதே போல் அவங்க குறிப்பிடக்கூடிய விவரங்கள் உண்மைதானாங்கிறத கார்டை வச்சு மேட்ச் பண்ணி பார்த்து அந்த இருக்கக்கூடிய ரிஜிஸ்டரில் அதை என்ட்ரு பண்ணணும். பின்னால் நமக்கு ஒரு வழக்கு விசாரணைக்காக அந்த ஐடென்டிட்டிக்காக அந்த விவரங்கள் தேவைப்பட்டதுன்னா அது நமக்கு அவைலபிளாக இருக்கணும். ஸோ இந்த காரணங்களுக்காக தான் இந்த ரெஜிஸ்டரை மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க. இந்த ரெண்டும் இல்லாத ப்ரௌசிங் சென்டர்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் லைசன்ஸ்க்காக பரிந்துரை செய்யணும் அப்படின்னு சொல்லி கமிஷனர் உத்தரவு போட்டிருக்காங்க. இது குறித்து நம்முடன் பேசுவதற்காக இணையதள மையங்களின் சங்க தலைவர் முருகன் அவர்களும் சைபர் சொசைட்டியை நிறுவியவர்களில் ஒருவரான பிரைம் பாயிண்ட் சீனிவாசன் அவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம். இதனுடைய பின்னணியை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. உங்களுடைய ப்ராப்ளத்தினுடைய பின்னணி, நீங்கள் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கீங்க, எப்படி மிரட்டல் போச்சுன்னு அடிப்படையிலும் சொல்லுங்க. இந்த மிரட்டல் இப்ப இந்த முதலமைச்சருக்கு அலுவலகத்துக்கு போன மிரட்டல் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சட்டத்தை சரியா மதிக்காத ஒரு இணைய மையத்துல இருந்து போனதுங்க. அந்த இன்டர்நெட் சென்டர் பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்கா ரெண்டே தான் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண சொல்றாங்க. ஒன்னு சிசிடிவி போட்டிருக்கணும், பிளஸ் லாக் ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும். லாக் ரெஜிஸ்டர்ல பாத்தீங்கன்னா நம்ம அவங்க கொடுக்குற ஐடென்டிட்டி எக்ஸாக்டா ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்றது ஒரு இன்டர்நெட் சென்டர் ஓனரால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதுக்குனால அதையும் மீறினா பிளஸ் சிசிடிவி முகத்தை ஐடென்டி கார்டை மாத்திடலாம், முகத்தை மாற்ற முடியாது. அதனால எல்லா வர்ற விசிட்டர்ஸ் எல்லாத்தையும் சிசிடிவில பதிவு பண்ணணும்ன்றது ஒரு லைசன்சிங் டேர்ம்ஸ்ல அது ஒண்ணு. அது ஆல்மோஸ்ட் எல்லா சென்டர்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பண்ண தவற ஒரு சில சென்டர்களை தான் ஐடென்டிஃபை பண்ணி தான் அங்கிருந்து தான் இந்த மாதிரி இதெல்லாம் போகுது. சமீபத்தில் நம்ம 2-3 இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா இதெல்லாம் சரிவர ஃபாலோ பண்ணாத இன்டர்நெட் சென்டர்ஸ்ல இருந்து தான் அனுப்பியிருக்காங்க. இந்த முதலமைச்சருக்கு அனுப்பின அந்த மிரட்டல் கடிதமும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு இன்டர்நெட் சென்டர்ல தான் அனுப்பியிருக்காங்க. சார், இந்த போன வருடம் பாத்தீங்கன்னா ஜனாதிபதி பிரதிபா பட்டேலுக்கு ஒரு புரோகிராமர் ஒரு அனுப்பியிருக்கார். இந்த வருஷம் இது நடக்குது. இந்த சைபர் கேவ்ஸ் இந்த மாதிரி ஒரு மிரட்டலுக்கான இடமாகத்தான் காவல்துறை பார்க்குதா, இல்லைன்னா இதெல்லாம் எப்படி நடக்குது நீங்க பாக்குறீங்க? சார், இப்ப ஒருத்தர் மாதிரி இப்ப மிரட்டல் கடிதங்கள் இந்த மாதிரி ஒரு சைபர் கிரைம் செய்யறதுக்கு இந்த மாதிரி சைபர் கஃபேக்கள் தான் அவங்களுக்கு வாய்ப்பான இடம். இதே இது இப்ப நம்முடைய வீட்டில் இருக்கிற பிராட்பேண்ட்ல இருந்தோ நம்மள்ட்ட இருக்கிற லேப்டாப்ல இருந்தோ நம்ம ஆபீஸ்ல இருந்தே போட்டாக்க அது ஐடென்டிட்டி ஈஸியா லொகேட் பண்ண முடியும். சைபர் கஃபேக்ல பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் வந்துட்டு போற இடம்ங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு குற்றம் புரியணுங்கிற நினைக்கிறவங்க அவங்க முதல்ல ஒரு சைபர் கஃபே தான் தேர்ந்தெடுப்பாங்க. அந்த சைபர் கஃபே போய் தேர்ந்தெடுக்கும் போது அவங்களுக்கு இந்த வசதி வாய்ப்பு அங்க கிடைச்சிருச்சுன்னா அவங்களோட இந்த சைபர் குற்றத்தை பண்ணிடுறாங்க. இப்ப நடந்த கேஸ்லயே அந்த மாதிரி தான் இருக்கு. அப்ப அவங்க சைபர் கஃபேக்காரங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்ப இன்றியமையாத ஒண்ணா இருக்கும். இணையதள மையங்களின் முக்கியத்துவம் இன்னைக்கு என்ன? அதில் 80% மேல இப்ப மூடியாச்சு. அதில் எத்தனை பேர் இந்த மாதிரி முன்ஜாக்கிரதை நடவடிக்கைகளை பின்பற்றுகிறார்கள்? பாத்தீங்கன்னா 2005 பாத்தீங்கன்னா சுமார் 3500 இணைய மையங்கள் இங்க சென்னையில இருந்ததுங்க. அது அப்படியே படிப்படியா குறைஞ்சு லாஸ்ட் கடந்த ஆண்டுல பாத்தீங்கன்னா 1200 இருக்குன்னு ஒரு எஸ்டிமேட் பண்ணோம். இப்ப சமீபத்தில் எடுத்த ஒரு அப்ராக்சிமேட் எஸ்டிமேஷன்ல பாத்தீங்கன்னா 900க்கும் கீழே வந்துருச்சு. என்னன்னா, ஒண்ணு இதுல வர லாபம் ரொம்ப மீகர் அமௌண்ட். ஒரு நாளைக்கு 200-300 ரூபாய் சம்பாதிக்கிறது பெரிய விஷயம்ன்ற கண்டிஷன் ஆனதுனால, பிளஸ் அது இல்லாம இந்த காவல்துறை கெடுபிடின்ற பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஃபேமிலிக்கு அசிங்கம் மாதிரி ஆயிடுவாங்க. இப்போ வராங்க ஒரு சென்டர் திடீர்னு மூடணும்ன்றாங்க, ஒரு ஏதோ ஒரு நம்ம நடத்தக்கூடாத ஒரு தொழில் நடத்துற மாதிரி ட்ரீட் பண்றதுனால நம்ம ஃபேமிலியில எல்லாருமே நம்மளது ரொம்ப சென்டிமெண்டான தமிழ்நாடு. சோ இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா பக்கத்து வீட்டுல இருக்கவங்க அவங்களால பதில் சொல்ல முடியாது அவங்க குடும்பத்துக்கு. ஆனால் இந்த தொழிலை வேணான்ட்டு விட்டுட்டு 8000-7000 சம்பளத்துக்கு வேலைக்கு போன உரிமையாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இல்ல, இதுல எத்தனை பேர் எத்தனை மையங்கள்ல இந்த முன்ஜாக்கிரதை ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 900 இருக்கு அப்படின்னு வச்சோம்னா உறுதியா சொல்றேன் 700 மையங்களுக்கு மேல இந்த சிசிடிவி லாக் ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்றாங்க. ஒரு 150-200 சென்டர்ஸ் இதை ஃபாலோ பண்றது கிடையாது. சோ அந்த மாதிரி மையங்கள்ல இருந்துதான் இந்த மாதிரி குற்றம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக ஜாஸ்தி. சார், இப்போ இது இவர்கள் கடைபிடிக்காம இருக்கிறது இருக்கு இல்லையா, இந்த பிரிகாஷனர், அது அவங்களுடைய பலவீனமா, இல்லைன்னா அவங்களுக்கு தெரியலையா, இல்லைன்னா இந்த இணையதள மையங்கள் இருக்குல்ல, இதை குறித்து காவல்துறையுடைய பார்வை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சார், இது அவங்களுக்கு அவேர்னஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. காவல்துறையும் கண்டிஷன் போடுறாங்க. சில சமயம் என்ன பண்ணிடுறாங்கன்னாக்கா, நான் வெளியூர்கள் எல்லாம் பார்த்திருக்கேன். மெட்ராஸ் விட்டு வெளியில போகும்போது பாத்தீங்கன்னா
நானே பல சைபர் கஃபேக்குள்ள போகும்போது நம்ம யாரு என்னன்னே கேட்கறது இல்ல. அவங்க வீட்டுல இமெயில் செக் பண்றாங்க, ஐடி கார்டு கேட்கறது இல்ல, சிசிடிவி இருக்கிறது இல்ல. சப்போஸ் அங்க வந்து தவறுகள் நடந்ததுன்னு வரும்போது அப்ப என்ன பண்ணிடுறாங்க, காவல்துறைக்கு வந்து ஒரு தர்ம சங்கடமான நிலைமை வருது. ஓனர் வந்து முதலாளி ரொம்ப நல்லவர் தான், அவர் தெய்வபக்தி உள்ளவர், தேசபக்தி உள்ளவர். பட் ஆனா அங்க இருக்கிறவங்க யாருங்கிறது தெரியாத ஒரு நிலைமையில வந்து ஒரு பிரிகாஷன் வச்சுக்கணும். பிரிகாஷன் இல்லாத வந்து நம்ம செஞ்சுட்டு பேசிக் பிரிகாஷன் அவங்க என்ன சொல்றாங்க, ஐடென்டிட்டி கார்டு செக் பண்ணுங்க, போட்டோ ஐடென்டிட்டி செக் பண்ணுங்கிறாங்க. அவங்களுடைய அட்ரஸ் அவங்க கையால எழுத சொல்றாங்க, கையெழுத்து போட சொல்லணும், ஒரு சிசிடிவி வச்சுக்க சொல்றாங்க. இப்பதான் வெப்காம் எல்லா சைபர் கஃபேலயும் வெப்காம் வந்து ரொம்ப சீப்பா எடுத்து வெப்காம் வச்சிடுறாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஐடென்டிட்டி கார்டு இல்லாத நிலையில ஒரு வெப்காம் வச்சுட்டு நீங்க போட்டோ எடுத்து வச்சுக்கிறதுல வந்து தவறே கிடையாது. ஏன்னா இது வந்து செக்யூரிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வந்து எந்த இடத்துல செக்யூரிட்டி இருக்குன்னு தெரியாது. இப்ப வந்து டெரரிசம், தீவிரவாதம், இதெல்லாம் சைபர் டெரரிசம் எல்லாம் வர ஒரு சூழ்நிலையில சார், இப்போ இந்த வாட்டி நீங்க சிஎம் ஆபீஸ் காமிச்ச மெயில பாத்தீங்கன்னா யாரோ ஒருவர்கிட்ட அந்த மெயில் அனுப்பினவர் வந்து யாரோ ஒருத்தட்ட பணம் கொடுத்து ஏமாந்து போய் அவருடைய இமெயில் ஐடியில இருந்து அவரை பழிவாங்குவதற்காக அமைச்சிருக்காரு. இது வந்து ஒரு யாரோ ஒரு இன்சேன், ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு டிப்ரெஸ்ட் பர்சன் பண்ணிருக்க விஷயம். இது வந்து இவ்வளவு சீரியஸா எல்லா மையங்களையும் கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்கு இல்ல சார். இது வந்து இன்சேன் நீங்க சொல்றீங்க. பட் ஆனா இந்த மாதிரி ஒரு இன்சேன்ற பேர்ல வந்து தவறுகள் நடக்க வாய்ப்பு உண்டு. ஏன்னா இப்ப ஒரு தவறு பண்ணிட்டு நான் இன்சேனா இருக்கலாம், ஒரு யதார்த்தமா இன்சேனா இருக்கலாம். பட் அது இன்சேன்ங்கிறதுனால வந்து ஒரு ரூல வந்து நமக்கு இது 3 விதமான பொதுமக்கள், சைபர் கஃபே ஆபரேட்டர்ஸ், மூன்றாவது போலீஸ். இப்ப எல்லாருக்குமே இதுல பங்கு இருக்கு. சைபர் கஃபே யூஸ் பண்ற நமக்கும் இதுல பங்கு இருக்கு. சில பேர் இப்ப நான் இன்னைக்கு ஒரு சைபர் கஃபேல சொன்னாரு, அவங்க சில பேர் அங்கே வந்துட்டு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஆர்கியூ பண்றாங்க. அது தவறு. எங்க போனாலும் நம்ம வந்து செக்யூரிட்டியை வந்து இப்ப நம்ம ஒரு விஐபி வராங்கன்னா ஒரு ஹாலுக்கு போகும்போது செக்யூரிட்டி செக் பண்றாங்க, ஏர்போர்ட்ல செக் பண்றாங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல செக் பண்றாங்க. அந்த மாதிரி நம்மளும் வந்து அந்த அதிகாரிகளோட அந்த சிஸ்டத்தோட ஒத்துழைக்கணும். ரெண்டாவது, சைபர் கஃபே பீப்புள் வந்து நான் வந்து கேஷுவலா இருப்பேன், எனக்கு அந்த 10 ரூபாய்க்கு இதுல மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த 10 ரூபாய் வருமானத்துக்காக அவங்க கொஞ்சம் அதை விட்டுறாங்க. சார், இப்போ சைபர் கஃபே வந்து நடுவுல ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பியூட்டி பார்லர்ஸ் எல்லாம் வரும், அங்க தவறுகள் நடக்கிற மாதிரி சைபர் கஃபேயும் இந்த மாதிரி பார்க்க வேண்டியது அவசியமா? அப்படி உங்கள்ட்ட இணையதளத்துல ரெகுலரா வர்ற கஸ்டமர்ஸ்ல எல்லாருமே ஒரு போர்னோ சைட் பாக்குறதுக்கோ இப்படிதான் வராங்களா? நீங்கள் ஏன் முன்ஜாக்கிரதை எடுக்க மாட்டேங்கிறீங்க? இப்ப ஒருத்தர் நானே வந்து ஒரு 10 ரூபா கொடுத்து நான் என்னெல்லாம் பார்த்தேன்றத அந்த ஹிஸ்டரியில போய் பார்த்து அதை வந்து நம்ம வந்து அடுத்த வாட்டி செக் பண்றது. இப்போ அயல் நாடுகள்ல பாருங்க, ஓபன் ஸ்பேஸ்லயே உங்களுக்கு வந்து சைபர் கேஃப் இருக்கு. இதை எப்படி பார்க்கணும்? நீங்கள் இன்னும் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க? கடந்த ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்னாடி 3500 இன்டர்நெட் சென்டர் அங்க இருந்ததுன்னு சொன்னோம் இல்லைங்களா? அப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே ரூமா தான் கட்டி விட்டு இருந்தாங்க. சோ அப்ப லைசன்ஸ் கிடையாது. 2005ல 2006ல வந்து அப்ப இருந்த பாலு சார் இருந்தார், அசிஸ்டன்ட் கமிஷனர் சைபர் கிரைம்ஸ். அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு லைசன்சிங் ஸ்கீம் வந்து கொண்டு வர போறேன்னு சொன்னாரு. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க அப்படியே பாம்பேயோட டிராஃப்ட் அப்படியே ரெப்ளிகேட் பண்ண பார்த்தாங்க. நான் சொன்னேன், சார் இந்த இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாமே பாருங்க, இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமோ சிம்பிளிஃபைடு மேனர்ல கொண்டு வந்தீங்கன்னா இங்க வந்து சென்னையில வந்து தமிழ்நாட்டில் வந்து சக்சஸ்ஃபுல்லா சென்னையில லைசன்சிங் கொண்டு வர முடியும் அப்படின்றத அவர் ஏத்துக்கிட்டு அது எல்லாமே எதெல்லாம் வந்து பிராக்டிகலா பண்ண முடியுமோ அதுங்களை வந்து டேர்ம்ஸா போட்டு ஒரு 10 டேர்ம்ஸ் கொடுத்தாங்க. அது எல்லாமே பிராக்டிகலா இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது. பாம்பேல கொடுத்தது பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இருக்கும். பாம்பேல பாத்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து லைசன்ஸ் கொடுத்தாங்களான்றது முடியல. ஏன்னா ஃபாலோ பண்ண முடியாத அவங்க கொண்டு வந்து ஃபாலோ பண்ணணும்னா முடியாது. பட் இங்க சென்னையில பாத்தீங்கன்னா அந்த லைசன்ஸ் கொண்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு இன்டர்நெட் மைய உரிமையாளரால் ஈஸியா ஃபாலோ பண்ணக்கூடிய டேர்ம்ஸ் அது இருந்தனால அன்னைக்கு வந்து லைசன்ஸ் வந்து பண்ணி ஒரே மாசத்துல வந்து அப்ப கிட்டத்தட்ட ஒரு 2000 இன்டர்நெட் கொடுத்தாங்க. இப்போ ரைட் பண்ண அந்த மையம் இருக்கு, அது கூட பாக்ஸா தான் இருந்ததாக சொல்றாங்க. அது பாக்ஸா இருந்தது. சரி சார், நான் கேட்கிறேன், இப்போ உங்களையே உதாரணமா எடுத்துங்க. உங்களுடைய மையத்துல நீங்க என்னெல்லாம் பிரிகாஷன் எடுத்துக்கிறீங்க? என்னோட மையத்துல என்ன பிரிகாஷன் பாத்தீங்கன்னா